இந்த பாரம்பரிய செக்கெண்ணெயில் சமைக்கும்போது அதோட வாசனையே வேறு மாதிரி வருது. எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி சூப்பரான 1 kgயில் மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சு சாப்பிட்டேன். செம்மையான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வரகடுப்பில் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பிரியாணி செய்கிறத பார்க்கலாமா? ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பாரம்பரிய செக்கெண்ணெயில் ரெடி பண்ண போகிறோம். எங்கள் கடையிலேயே நாங்கள் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது. கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிக்கலாமா? பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். அது அப்படியே இன்னும் கிட்ட எடுத்துகிட்டு போயா முடிச்சா. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா. இல்லையா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து பசுந்தயிர் ஊற்றிக்கலாம். சுத்தமான பசுந்தயிர். என்னது? ஒன் கேஜி மட்டன் போட்டுக்கலாம். அதுக்கிட்ட போய் காட்டாம முடியும். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 10 கிராம் போட்டால் போதும். உப்பு, கல் உப்பு வேறு சொல்ல விட்டாச்சா. 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி. சுத்தமான பசுமாட்டு நெய். ஃபைனலாக பிரியாணி டம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணேங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க பிரியாணி.
விறகடுப்பில் செஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு நல்லி எலும்பு எடுத்து கடிக்கும்போது அதோட டேஸ்ட் இருக்குது தெரியுமா, வேறு மாதிரி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.